அம்மா பேய் படம் பார்த்துட்டு வந்துருக்கு போல இருக்கு. மம்மி பேய் படமா பார்த்துட்டு வந்த? பாய் மூடி. பொண்டாட்டிய பொது இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சிட்டாரு. பெருசா வச்சலா என் பொண்டாட்டின்னு. தியேட்டருக்கு வந்த பொறுக்கி பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு தான் போறானுங்க. சும்மாவா விட்டவங்கள? நேர்ல சொல்லியிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன். சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க. யார சொல்லி என்ன பண்ண? எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும். ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பு தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிதம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா இம்சைதான் பண்ணணும். நான் போடட்டுமா? அத பெருசா போட்டீங்களே ஸ்லைடு, அது போதாது? அவ சத்தம் தான் கேக்குது, மருது சத்தத்தையே காணுமே. கொஞ்சம் இருங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் என்னன்னு பாக்கலாம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு. அட சும்மாரியா, புள்ளைய வச்சு பூட்டி விட்டு அவ சினிமாவுக்கு போயிருக்கா. பொறுத்தது போதும் பொங்கி எழுவான்னு பார்த்தா அவள்ல மனோர அவசரம் பேசுறா. இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புன்னா பேட்ட ரவுடிகளை எல்லாம் பொடிப்படி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுநிலையில சாவறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும். நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ் உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இங்க புகஞ்சா அங்க எரியும், இங்க அடிச்சா அங்க துடிக்கும். ஏடி ரசம் தண்ணியா இருக்குது? அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம், கெட்டியா இருந்தா அது குழம்பு. இது எனக்கு தெரியாதா? சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவன் அண்ணன். பஸ்தல போன்ல ஓன்னு அழுகுறா. ஓன்னு அழுகுறது பிடிக்கலன்னா போனை கட் பண்ண வேண்டியதானே. நான் ஏன் போனை கட் பண்ணோம்? காதை கட் பண்ணா மூலி ஆயிடுடா மூதேவி. மம்மி ஏடி ஸ்கூலுக்கு போயிட்டு வர. டாடா. என்ன ஏடி தொந்தரவு பண்ற? ஏமா பயப்பட மாவளப்பா? டாடி அம்மா உங்களை எம்மான்னு கூப்பிடுறாங்களே, ஏன்? உங்க அம்மாவுக்கு ராத்திரியில நான் ராஜா, பகல்ல எம. போலாம். நான் வேலை பார்த்த இந்த இடத்துலயே நான் ஆபீசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்சை கிடையாது. அதாவது கொசு தொல்லை கிடையாது, மூட்டைப்பூச்சி கடிக்காது. இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். மம்மி ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? சனியனே, உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்காருல, அவர்கிட்ட போய் கேளு. அது இதான். கத்துறது எதிர் வீட்டுக்காரி, கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு, ஆட்டிக்கிட்டு இருக்கிறது அவ புருஷன். டாடி ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? முதல்ல செடி வரும், அப்புறம் மரம் வரும், அதுக்கப்புறம் காய் வரும், கடைசியாதமா ஆப்பிள் வரும். பாத்தீங்களா? இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள், சோக காட்சிகள், சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம், டிவியும் பார்க்க வேண்டாம். எவ்வளவு காசு மிச்சம். மிச்சத்துல வச்சுக்கலாமா? கிளாஸ் நான் கொண்டாடுறேன், சரக்கு நீங்க தான் கொண்டாடணும். அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன். கழிச்சுக்கோ. என்னம்மா அம்மா பக்கத்துல படுத்துக்கலையா? போங்கப்பா, அம்மா கெட்ட அம்மா, தப்பா சொல்றாங்க. நீங்க தானே எனக்கு சாரு தான் பேர வச்சீங்க. ஆமா. பின்ன ஏன் கூப்பிட மாட்டீங்க நீங்க? தட்டுமுட்டு சாமானுக்கு குறைச்சே இல்ல. வாடகைக்கு அலைஞ்சு காலு தேஞ்சு போச்சு. ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. எத்தனை நாளைக்குமா கருணை காட்டுறது? இந்த வந்துட்டாரே மருது என்ன பாச்சு? அண்ணே, என்னன்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க என்ன பிரச்சனை? 6 மாசமாச்சு வீட்டு வாடகை கொடுத்து அடுப்பு மட்டும் எரியுது. ஐயா, இன்னைக்கு கொடுத்துடலாம்னு தான் நினைச்சேன். நீ நினைப்பியா? ஆனா உன்னால கொடுக்க முடியாது. மழை பெஞ்சா கொலை நிறையல, பனி பெஞ்சுதான் கொலை நிறைய போதா? அவன போயா, அவன மாதிரி பைத்தியக்காரன் இல்ல. இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு. இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இது என் சொந்த வீடு. எங்களால உங்களுக்கு எதுக்குங்க தொல்லை? எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையே. நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இழந்தவன். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா, அவரும் திருச்சியில இருக்காரு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு தொட மாதிரி இருக்கும். என்னமோ அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாளேனா, கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா. ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி. என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன், மரியாதை இல்ல, பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன்.
பக்தி இல்ல. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. ரெண்டே 2 வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. முடியாது. சரி, சாரதான்னு கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ, நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா, நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. மேடம், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது. அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுதாமே. குட், வெரி குட். இந்த கண்ணாடியில உங்களை பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இது அழகுக்காக போடுற கண்ணாடி இல்ல. சில பேர் கொடுக்கிற அதிர்ச்சியில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது. அந்த பாதிப்புக்காக போட வேண்டியதா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அம்மா, வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம். நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நடத்தி. பரவாயில்லையே, ரொம்ப பழகினவங்களே கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்து போயிடுறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கிற என்ன வந்து நடத்தி வைக்க சொல்றீங்களே. சார மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னெட் கூப்பிட்டாலும் சரியா இருக்கும். சார் யார் தெரியும்ல? என்னமா அப்படி கேட்டீங்க? சார் நம்ம பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அப்படியா? ஆனா மர்த் ரெடிமேட் சென்டரோட அக்கவுண்ட் எல்லாம் தியாகிங்கிற பேர்ல இருக்கு. ஏன் சார் உங்க பேரை மாத்திட்டீங்களா? அது என் பேர் இல்ல மேடம். தியாகியாங்கிறது என்னோட மாமனார் பேர். அவரோட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நாம பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவங்க கேட்கறத வரதுச்சு நான் கொடுக்கணும். என்னோட துரதிர்ஷ்டம் என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட பத்தி வச்சிட்டியா? எதுக்காக குழந்தைய திருட்டு முண்டேன்னு திட்டின? ஓஹோ, குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல, அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ? அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம். வெறும் பிரியம் தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா? கேட்டுட்டே இருக்கல, வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியதானே. உன்னோட அர்த்தமில்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எதைய அர்த்தமில்லாத கேள்வி? எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவளாட்டம் ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம். நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். நான் பொறுக்க போயிருந்தேனா? பொழுது விடியட்டுயா, பொறுக்கிறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன். என்னம்மா மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, தேதியை பேசி முடிவு எடுத்துருவோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துறீங்களா? என்ன? எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணு. உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரச பரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம். அத பத்தி தான். ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? விஷயத்தை பட்டுன்னு எடுத்து சொல்லுங்க. இல்ல, உங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டுல இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்காக அத பத்தி கூட நாங்க கவலைப்படல. அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே. அதெல்லாம் பொய்யுங்க. அத நிஜம்னு நாங்க கூட நம்பல. ஆனா அத பொய்ன்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எதிர்த்து வீட்டுல குடியிருந்ததே பொறுக்க முடியாதவ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சகிச்சிட்டு இருப்பாளா? அதான் பொறுக்க முடியாம வீட்டை விட்டு போயிட்டா. அட நீ ஒண்ணு, கட்டின புருஷன் இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு இவ எப்படி வீட்டை விட்டு போகலாங்கிற? நெஞ்சு நொறுங்குற மனசும் உண்டு, பந்து மாதிரி இருக்கிற மனசும் உண்டு. நம்ம மேல கூட தான் பழிய போட்டா, நம்ம தொடச்சு விட்டுல. அவ துணிச்சல்காரி, அதான் வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆமா, அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குங்கிற? எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா குடி கெடுக்கிற பொண்ணாவும் தெரியல, அந்த புள்ளைய பார்த்தா அப்பேற்பட்டனாவும் தெரியல. அட நீ ஒண்ணு, எந்த புத்துல என்ன பாம்பு இருக்குன்னு இப்பெல்லாம் யாருக்கு தெரியுது?
பாலை ஊத்துங்க, பாம்பு தானே வெளியே வந்துடும். அரைச்சை 3 வேளையும் 3 கிலோ அரிசியை முழுங்கி விட்டு உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அடுத்து விட்டு அம்மி கிடைச்சா போதும், உடனே இழுத்து வச்சு அரைச்சிருவீங்களே. பாவம், அந்த ஆளு நெருப்பு மேல நின்னுகிட்டு இருக்கிறான். அட நிறுத்தியா, நெருப்பு மேல நிக்கிற பொறுப்பான ஆளா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போன பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து புத்திமதி இல்ல சொல்லிருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு மேடம். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. பிரிச்சு படிச்சு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நான் இங்க வேலைக்கு சேர்ந்தே 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்திருக்கீங்களா? நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண மருதுங்கிற ஒருத்தரோட இல்லீகலா குடும்பம் நடத்துறதா எங்களுக்கு பெட்டிஷன் வந்திருக்கு. இது நம்ம பேங்க் கஸ்டமர்ஸ்க்குலாம் தெரிய வந்தா நம்ம பேங்கோட பேர் கெட்டு போகும். அதனால தான் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். சார், என் வேலையில ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது யாரோ கட்டி விட்ட வதந்தி, இதுக்கு போய் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்றீங்களே? யாரோ கட்டி விட்ட வதந்தி இல்லைங்க, மருதுவோட வைஃப் வத்சலா தான் பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதனால தான். சாரி சார், இத நான் ஏத்துக்கலனா பேங்க் சட்டத்திட்டப்படி என் வேலை மட்டும்தான் போகும். ஏத்துக்கிட்டேனா என் மானமே போயிடும். ஐ ரிசைன் மை ஜாப். உங்க பேர் தானே வத்சலா? ஆமா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. உங்க வீட்டுக்காரர்? எட்டாவது வரைக்கும். ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க 8வது படிச்சவரை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாமல் குழந்தைக்கு தாயா இருக்காங்க. சட்டப்படி தப்பு. எது? விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது தப்புங்கிறான் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா. உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டி போக வந்திருந்தாரா? இல்ல. பின்ன? என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தையை ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு. ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க? ஆமா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போனேன். அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல, அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அதே அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. இல்ல இல்ல, நான் கொல்லல, நான் கொல்லல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தான் பெற்ற குழந்தையை கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெற்ற 8 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலம் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தையை இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ. உன் பேர் என்னப்பா? முத்தியனுங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறதுங்க. இந்த Dress, வளையல், ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு வந்து கொடுத்த? ஆமா, நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்த? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் தேனியா? தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்துருக்குமோன்னு நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க. சரி, நீ போகலாம். போய் சொல்றா, என் குழந்தைய நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. போய் சொல்றா. அவங்க போய் சொல்லல, நீதான் போய் சொல்ற. நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க. இதான் உண்மை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்களை குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். மை லார்ட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுவும் அங்க நின்னுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? என் எதிர் வீட்டுல கூடி இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்குமோன்னு யோகிச்சு. அப்ப கண்ணால பார்க்கலனாலும் யூகிக்கலாம், அப்படித்தானே? யுவர் ஆனர், யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னாரு. ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட, சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. யுவர் ஆனர், உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொல்றதும் கொலைதான். இப்படி யூகத்தின் அடிப்படையில் எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு
தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தைய கொல்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சிகள் இல்லைன்னாலும் சந்தர்ப்ப சாட்சிகள் இருக்கு. இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். உன் பேச்சு நம்பி ஏதோ என் புருஷன் அவளை வெளியேத்தி நான் வீட்டுக்குள்ள போவேன்னு நினைச்சேன். இதுக்காக நான் என் குழந்தைய ஒப்படைச்சேனோ அது நடக்காதது மட்டும் இல்ல, இப்ப நானே உள்ள போயிருவேன் போல இருக்கு. தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு. சாட்சியே குற்றவாளி ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. நடக்காத ஒண்ணு நடந்துன்ற பயத்துல நீ குழந்தைய கேட்கிற. என்ன பழி வாங்கின அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா குழந்தைய கொண்டு வந்து நானே ஒப்படைக்கிறேன். நீ அதான் சொல்லிட்டேன்ல, பயப்படாம போ. EPCO 302வது செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துங்க. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? போது வந்திய மலைக்கோயில் போயிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு, சீக்கிரம் போமா. என்னங்க நான் உங்க மேல சுமத்துனது பழிதா. நான் சொன்னது அபாண்டம் தான். இது என் வாழ்க்கை பறி போயிடுமோங்கிற பயத்துல சொல்லல. பழிய சுமத்துறது எவ்வளவு பெரிய பாவங்கிறத என் வாழ்க்கையில உணர்ந்துதான் சொல்றேன். நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து புள்ள மேல ஆணையா சொல்றேன். இங்க கூடி இருக்க ஜனங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன். நீங்க உத்தமே, நீங்க உத்தமே. உங்க கால விழால விழற என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என்னங்க நீ காலம் கடந்து வந்து இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணத்தை உன்னால் நிறுத்த முடியாது. ஏன் முடியாது? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரை உங்களுக்கு சாதகமா பேசினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அப்படி அது மீறி நடந்தா அது என் பணத்து மேலதான் நடக்கணும். என் புருஷனை நான் யாரையும் பங்கு போட்டுக்க விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான், என் புருஷன் எனக்கு மட்டும்தான். இதத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற நினைப்பு உனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு. நான் இந்த மண்ணுல பிறந்தவதான். அப்பழுக்கு இல்லாத அந்த மனுஷனை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின, அவமானப்படுத்தின, அவதூறா பேசின. அவரோட அருமை பெருமையெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் என் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசத்தை ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கும் நடக்க போற கல்யாணம் இல்ல அது. காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன். அந்த நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு இங்க நான் நடத்த போற திருக்கல்யாணம். அங்க பார். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் திறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. கெட்டி மேள கெட்டி மேள அவசரத்துக்கு நான் சொல்றேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல புருஷன் கிடைப்பாங்க, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாங்க. மறுபடியும் மருதுவுக்கு சோதனை ஏற்படுத்துறாத. இனிமேலாவது அவர் வாழ்க்கையில வசந்தம் வீசட்டும்.